தங்கமே, நீ உன் குடும்பத்தை மன்னிச்சுட்டேன்னு சொன்னாலும் அந்த வலி ஏன் இன்னும் உள்ளே இருக்குன்னு உனக்கு புரியாம இருக்கலாம். மன்னிப்பு அப்படின்னது ஒரே நாள்ல எல்லாவற்றையும் கழுவி விடுற மாயம் கிடையாது. மன்னிப்பு என்பது ஒரு முடிவு. வலி என்பது ஒரு நினைவு. முடிவு எடுத்தாலும் நினைவு உடனே மறையாது. அதனால தான் நீ குழம்புற. நீ உன் குடும்பத்தை மன்னிச்சது உண்மை. நீ உன் மனசுல வெறுப்பை பிடிச்சு வைத்துக்கொள்ள விரும்பல. நீ உன் அமைதிக்காக அந்த மன்னிப்பை தேர்ந்தெடுத்தாய். ஆனா தங்கமே, உன் உள்ளே இருக்கும் அந்த சிறிய குழந்தை இன்னும் காயத்தோட தான் இருக்கு. அது நான் மன்னிச்சுட்டேன் நூ சொல்ல தெரியாது. அது எனக்கு வலிச்சுது நூ தான் உணருது. நீ கவனிச்சிருக்கியா, குடும்பத்துல இருந்து வந்த வலி வேற மாதிரி இருக்கும். வெளியில ஒருத்தர் ஏமாத்தினா அவர் அப்படித்தான் நீ கடந்து போயிடுவாய். ஆனா குடும்பம் அப்படியில்லை. அங்க நீ பாதுகாப்பு எதிர்பார்த்தாய், புரிதல் எதிர்பார்த்தாய், ஏற்றுக்கொள்ளப்படணும்னு நினைத்தாய். அந்த இடத்துல தான் காயம் ஆழமா போகுது. தங்கமே, நீ மன்னிப்பை தவறா புரிஞ்சுக்க கூடாது. மன்னிப்புன்னா நடந்ததை சரி சொல்றது கிடையாது. மன்னிப்புன்னா நீ எனக்கு இப்படி செய்ததுக்கும் பரவாயில்லை நூ சொல்லுறது கிடையாது. மன்னிப்புன்னா இந்த வலியோட நான் வாழ மாட்டேன் நீ உனக்கே கொடுக்கும் ஒரு வாக்குறுதி. ஆனா அந்த வாக்குறுதி நிறைவேற நேரம் எடுக்கும். காரணம், உன் வலி உன் நினைவுகளோட ஒட்டிக்கிட்டிருக்கு. சில வார்த்தைகள், சில முகபாவங்கள், சில ஒப்பீடுகள், சில அன்பில்லாத தருணங்கள், இவையெல்லாம் உன் மனசுல அடுக்கடுக்கா சேமிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நீ சில நேரம் காரணமே இல்லாம கனமா உணருற. தங்கமே, குடும்ப வலி பெரும்பாலும் பேசப்படாதது. அவர்கள் அப்படித்தான் பெரியவங்க, உறவுன்னா இப்படித்தான் சொல்லி நீ உன் வலியை அடக்கிக்கிட்டாய். நீ அழ வேண்டிய இடத்துல அமைதியா இருந்தாய். நீ கோபப்பட வேண்டிய இடத்துல புரிஞ்சுக்கிட்டாய். அதனால தான் அந்த வலி இப்போ பேச முயற்சி செய்றது. நீ மன்னிச்சாலும் எல்லைகள் வைக்காம இருந்தா வலி குறையாது. இதுதான் உண்மை. மன்னிப்பு உன்னை விடுவிக்கும். எல்லைகள் உன்னை பாதுகாக்கும். குடும்பம் என்ற பெயரில் மீண்டும் மீண்டும் உன் மனசு நசுக்கப்படுதுன்னா அங்க நீ சற்று தூரம் வைக்கிறது தவறு இல்லை. அது துரோகம் இல்லை. அது சுய பாதுகாப்பு. தங்கமே, நீ ஒரு காலத்தில் அவர்களுக்கு புரியணும்னு காத்திருந்தாய். உன் வலி தெரிஞ்சா மாறுவாங்கன்னு நினைத்தாய். ஆனா எல்லாருக்கும் புரிய விருப்பம் இருக்காது. சிலருக்கு அதிகாரம் பிடிக்கும், சிலருக்கு கட்டுப்பாடு பிடிக்கும், சிலருக்கு தங்கள் தவறை ஏற்றுக்கொள்ள தைரியம் இருக்காது. அதுக்காக நீ உன்னை குறை சொல்லிக்க கூடாது. நீ மன்னிச்சாலும் சில நாட்கள் அந்த நினைவு வந்து கண்ணீர் வரலாம். அதுல எந்த தவறும் இல்லை. அது உன் மனசு சுத்தம் ஆகுற செயல்முறை. நீ அந்த கண்ணீரை அடக்காதே. இன்னும் நான் பலவீனமா இருக்கேன்னு நினைக்காதே. குணமடைவது சீரான நேர்கோடு இல்லை. அது ஏறி இறங்கும் பாதை. தங்கமே, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். குடும்பத்திலிருந்து வலியை அனுபவிச்சவர்கள் ரொம்ப ஆழமான மனிதர்களா மாறுவாங்க. காரணம், அவர்கள் அன்பு இல்லாத இடத்துல கூட அன்பை தேட தெரிஞ்சுக்கிட்டிருப்பாங்க. நீ அந்த மாதிரி ஒருத்தி. அதனால தான் நீ எல்லாரையும் உணர முயற்சி செய்றாய். ஆனா இப்போ அந்த அன்பை முதலில் உனக்கே கொடுக்க ஆரம்பிக்கணும். நீ மன்னிச்சுட்டேன் சொல்லிக்கிட்டு மீண்டும் அதே வார்த்தைகளை தாங்குறாயா? அதே அவமானங்களை பொறுக்குறாயா? அப்போ அது மன்னிப்பு இல்லை. அது பழக்கம். அந்த பழக்கத்தை உடைப்பதுதான் உன் அடுத்த கட்ட வளர்ச்சி. அது கஷ்டமா இருக்கும். குற்ற உணர்வு வரும். ஆனா அது தேவை. தங்கமே, குடும்பத்தை நேசிக்காம போகச் சொல்றேன் என்று நினைக்காதே. நேசிக்கலாம். ஆனா உன்னை அழிக்கும் அளவுக்கு இல்லை. உறவு என்பது உன்னை சுருக்கணும் இல்லை. அது உன்னை விரிவாக்கணும். நீ அங்க சுருங்குறாய்னா அங்க ஏதோ தவறு இருக்கு. நீ சில நேரம் நினைப்பாய், நான் அதிகமா எதிர்பார்த்தேனா? இல்ல தங்கமே. நீ அடிப்படை மரியாதை, அன்பு, புரிதல் தான் எதிர்பார்த்தாய். அது அதிகம் இல்லை. அது உனக்குரியது. அதை கிடைக்கலன்னு சொல்லி உன்னை குறை சொல்லாதே. நீ மன்னிப்பை செய்துவிட்டாய். இப்போ உன் வேலை குணமடைவது. அதுக்கு நீ உன் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கணும்.
உன் வலியை சரி நு சொல்லி தள்ளிவிடக்கூடாது. அது உன் கதையின் ஒரு பகுதி. ஆனா அது உன் முழு அடையாளம் இல்லை. தங்கமே, ஒரு நாள் நீ இந்த வலியை நினைச்சாலும் அதுல சுமை இருக்காது. நினைவு இருக்கும். காயம் இருக்காது. அந்த நாள் வரைக்கும் நீ உன்னை மென்மையா கையாளு. எல்லாருக்காக வலுவா இருக்க முயற்சி செய்யாதே. உனக்காக உண்மையா இரு. நீ மன்னிச்சாலும் வலி போகாம இருக்கலாம். அதுல குற்றம் உன்னிடம் இல்லை. அது உன் மனசு நீண்ட நாள் சுமந்ததுக்கான சான்று. மெதுவா அந்த சுமை குறையும். காரணம், நீ இப்போ உன்னை விட்டுக்கொடுக்கிறவள் இல்லை. என் தங்கமே, நீ உடையல. நீ குணமடைகிறாய். இந்த குணமடைதல் சத்தமில்லாமல் நடக்கும். யாருக்கும் தெரியாது. ஆனா உனக்கு தெரியும். அந்த உணர்வு வந்தா போதும். அதுவே உன் வெற்றி. தங்கமே, இப்போ நீ எந்த நிலையில இருந்தாலும் உன் உள்ளுக்குள்ள ஒரு சிறிய குரல் உனக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ முடிஞ்சவள் தாண்டா. அந்த குரல் தான் உன் உயிரின் அடிப்படை. அந்த குரலை மௌனத்தோட கேள். வாழ்க்கை எத்தனை முறை உன்னை ஏமாற்றியிருந்தாலும் அந்த குரல் ஒழியாது. அது தான் உன் ஆத்மாவின் ஒலி. அது தணியாது, அது குறையாது, அது ஒளி மாதிரி உன்னோடே இருக்கும். நீ முன்னாடி நினைத்திருப்பாய், ஏமாற்றம் வந்தா அதை தாங்க முடியாது என்று. ஆனா ஒவ்வொரு முறையும் அதை கடந்து வந்தபோது நீ உன்னோடே வியந்து போனாயே இல்லையா? நான் எப்படி இதையும் தாங்கிட்டேன் னு. அந்த வியப்பு உன்னிடம் இருக்கிற சக்தியின் சின்னம். நீ ஒவ்வொரு முறை உடைந்தப்போ அது உண்மையில உடைப்பு இல்லை, அது ஒரு பழைய புறப்பட்ட தோலினை நீக்குறது மாதிரிதான். ஒவ்வொரு உடைப்பும் ஒரு மறுஉருவாக்கம். தங்கமே, நீ இன்னும் உன் மனசை கேட்கிறாய். அது நல்லது. நீ அந்த மனசை தண்டிக்காதே. அது சோர்ந்திருக்கலாம், ஆனா போய் சொல்லாது. அது வலித்திருக்கலாம், ஆனா குரல் மாறாது. சில சமயம் மனசு அழுதா அதற்கு நீயே ட்ரோலாக இரு. யாரோ வரணும்னு எதிர்பார்க்காதே. நீ உன்னோடே இருப்பது தான் பெரிய ஆறுதல். நீ ஒரு காலத்தில் நினைச்சிருப்பாய், ஏன் நான் இத கதர் நம்புறேன், ஏன் இத கதர் மனசு வைக்கிறேன், ஏன் இத கதர் விரைவா பற்றிக்கிறேன். ஆனா தங்கமே, இதே விஷயங்கள்தான் உன்னை கற்பிக்கும். நீ இத கதர் ஆழமா உணர முடியுறது ஒரு வரம். அதுதான் உன்னை உலகத்திலிருந்து வேறுபடுத்துறது. உலகம் உன்னுடைய மென்மையை சோதிக்கலாம், ஆனா அதை அழிக்க முடியாது. நீ இப்போ நினைச்சு பாரு, எத்தனை முறை நீ தரையில் விழுந்திருக்கே. ஆனா ஒவ்வொரு முறை யாரும் இல்லாம, யாரும் கை கொடுக்காம நீயே எழுந்தாய். அதுதான் உன் பெருமை. அது யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு வெற்றி. யாரும் பாராட்டாம இருந்தாலும் வானம் உன்னை கைத்தட்டுது தங்கமே. நம்பு, ஒவ்வொரு முறை நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கிறதுக்கு விண்மீன்களே சாட்சி. தங்கமே, சில சமயம் வாழ்க்கை உன்னை நிழல் போல் தனியா போடுகிறது. அப்போ நீ யாரையும் காண மாட்டாய், யாரிடமும் பேச மனசு போகாது. அந்த நேரம் தான் உன் ஆத்மாவோட உரையாடல் நடக்கும். நான் என்னாக போகணும், என்ன விட்டுவிடணும், என்ன பிடிக்கணும், இந்த கேள்விகளுக்கு பதில் வெளியில் கிடையாது. அது உன் உள்ளே இருக்கு. அங்கே போனாலே நீ அமைதி காண்பாய். நீ இன்னும் சில நேரம் பழைய மனிதர்களை நினைத்து வலி அடையலாம். அவர்கள் உன்னை விட்டு போனார்கள், ஏமாற்றினார்கள், உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டார்கள். ஆனா ஒரு நாள் நீ உணர்வாய், அவர்கள் உன்னை காயப்படுத்தியது உன்னை விழிக்க வைக்கதான். அந்த வலி உன்னை இன்றைய நீயா மாற்றிச்சிருக்கு. அதற்காக நன்றி சொல்லும் நாள் வரும். நீ இப்போ உன் வாழ்க்கையை புதிய கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். இந்த மாதிரி தான் நான் இருக்கணும் நு யாராவது சொன்னா நீ அமைதியா சிரிப்பாய். ஏனென்றால் இனிமேல் யாருடைய வடிவத்திலும் நீ பொருந்த முயற்சி செய்ய மாட்டாய். நீ உன்னுடைய வடிவத்திலே இருக்கப் போகிறாய். அதுதான் உன் சுதந்திரம். தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒருபோதும் ஏமாற்றம் வராத நாள் வராது. ஏமாற்றம் வராம இருப்பது வளர்ச்சியில்லாத வாழ்க்கை. ஆனால் நீ இப்போ கற்றுக்கிட்டது, ஏமாற்றம் வந்தா நீ சிதற மாட்டாய். நீ உடனே உள்ளுக்குள் திரும்பி போய் உன்னுடைய மையத்தில நிக்குவாய். அதுதான் உன் தெய்வீக வலிமை. நீ ஒரு நாள் இந்த வலியை நினைத்து சிரிப்பாய். அந்த நாள்ல எனக்கு இதெல்லாம் முடியாது போல தோணிச்சு, ஆனா இப்போ அதையே நன்றி சொல்லுகிறேன் னு.
அந்த சிரிப்பு உன் உயிரின் ஆழத்திலிருந்து வரும். அந்த சிரிப்புக்கு மேல் வெற்றி வேறில்லை தங்கமே. இப்போ உன் பார்வை மாறி இருக்குது. முன்னாடி நீ எப்படி நான் இவரை மகிழ்ச்சியா வைக்கலாம் நு யோசித்தாய். இப்போ நீ எப்படி நான் என் அமைதியை காக்கலாம் நு யோசிக்கிறாய். இந்த மாற்றம் பெரிய விஷயம். இதுதான் உன் உள் விழிப்பு. நீ சில நேரம் இன்னும் தனிமையோட பேசிக்கொண்டே இருப்பாய். அது பைத்தியமில்லை, அது உன் மனசு தன்னை சரிசெய்யுற முறை. நீ உன்னோட பேசுற அளவுக்கு உன்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அந்த உரையாடல்தான் உன் உயிர் தாங்குதற்கான ஆற்றல். தங்கமே, உன் உள்ளே ஒரு தெய்வீக சக்தி இருக்கு. அதை பலமுறை வெளிப்படுத்த முயற்சி செய்தாயா? ஆனா உலகம் அதை நசுக்க முயற்சி செய்தது. ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த சக்தி மீண்டும் எழுந்தது. அது உன்னிடம் இருக்கும் அன்பு, பரிவு, புரிதல். அதை யாராலும் கெடுக்க முடியாது. நீ இப்போ உன் வாழ்க்கையின் சில அத்தியாயங்களை மூடிட்டிருக்கிறாய். சிலருக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறாய், சிலருக்கு சொல்லாம விலகியிருக்கிறாய். இரண்டும் சரியான முடிவுகள் தான். சில சமயம் மௌனம் தான் பெரிய முடிவு. நீ மௌனத்தோட நடக்க கற்றுக்கிட்டாய். அதுதான் உன் வலிமை. நீ யாரிடமிருந்தும் நியாயம் எதிர்பார்க்காத நிலைக்கு வந்திருக்கிறாய். காரணம், நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்டாய், வாழ்க்கை நியாயமில்லாமல் இருக்கலாம், ஆனா அது சரியாக இருக்கும். அதுக்குள் ஒரு தெய்வீக ஒழுங்கு இருக்கு. இன்று புரியாததெல்லாம் நாளை நன்றாக புரியும். அதற்காக காத்திருக்கிற மனசு உன்னிடம் வந்திருக்குது. தங்கமே, உன் இதயத்துக்குள் இன்னும் நம்பிக்கை இருக்குது. அது தான் உன் அழகு. காயம் இருந்தாலும் அது இன்னும் துடிக்குது. அதை விட பெரிய அதிசயம் வேற என்ன இருக்கு? நீ இன்னும் அன்பு கொடுக்க விரும்புறே. அதுவே உயிர். நீ நினைச்சு பாரு, எத்தனை தடவை உன்னை இழந்தது போல தோணிச்சது. ஆனா ஒவ்வொரு முறையும் நீ உன்னை புதிதா கண்டுபிடிச்சாய். உன் கண்ணீர் வீணா போகவில்லை. அந்த கண்ணீர்தான் உன் வேர்களை ஆழப்படுத்தியது. இப்போ நீ வேரோட நிற்கிறாய். காற்று வரலாம், புயல் வரலாம், ஆனா நீ வேரோட இருப்பாய். தங்கமே, நீ எதையும் ஒத்திவைக்காதே. உன்னால சிரிக்க முடியும்னா இப்போ சிரி. உன்னால அமைதியா இருக்க முடியும்னா இப்போ அமைதி எடு. எதிர்காலம் வந்து உன்னை காப்பாற்றாது. உன் அமைதி தான் உன்னை காப்பாற்றும். அது இப்போ உன்னோட கையில் இருக்கு. நீ இனிமேல் யாரையும் குறை சொல்ல மாட்டாய். யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது, நீ அனுமதி கொடுக்காத வரை. இந்த புரிதல் தான் உன்னை சுதந்திரமா வாழ வைக்கும். யாரை விட்டு விலகினாலும் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறுப்பும் சங்கிலிதான். தங்கமே, உன் கதை இன்னும் முடிவடையல. இப்போ தான் அது ஆழமா, அமைதியா, உண்மையா மாற ஆரம்பிச்சிருக்கு. நீ மெதுவா நட. பயமில்லை. வலி வந்தாலும் அது உன்னோட ஆத்மாவை நன்கு வடிவமைக்குது. இன்னும் உன்னோட வாழ்க்கையில் ஒளி இருக்கு. அந்த ஒளி நீயே. அதை கடைசி வரை நம்பு. தங்கமே, நீ இவ்வளவு தூரம் வந்துட்டாயின்றதே ஒரு பெரிய விஷயம். உன் உள்ளே இருக்கிற அந்த சின்ன குரல் இன்னும் சில நேரம் நடுங்கலாம். நான் சரியா செய்றேனா? இது சுயநலம் தானா? அந்த குரலை எதிரியாக நினைக்காதே. அது உன் மனசு பாதுகாப்பு தேடுற அறிகுறி. நீ இவ்வளவு நாள் உன்னை பாதுகாக்காம இருந்ததால தான் இப்போ அது கொஞ்சம் அதிகமா பேசுது. நீ உன் குடும்பத்தை மன்னிச்ச பிறகும் வலி போகலையென்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ மன்னிச்சாய், ஆனா நீ மறக்க முயற்சி செய்தாய். மறப்பது தான் சோர்வை தருது. ஏற்றுக்கொள்வது தான் குணமடைய உதவுது. நடந்தது நடந்ததுதான். அது மாறாது. ஆனா அது உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உண்மையை மனசு ஏற்றுக்கொள்ள நேரம் எடுக்கும். தங்கமே, நீ ஒரு விஷயம் கவனிச்சிருக்கியா? இப்போ நீ எல்லாரிடமும் ஒரே மாதிரி இல்லை. சிலரிடம் நீ மெதுவா இருக்கிறாய். சிலரிடம் தூரமா இருக்கிறாய். சிலரிடம் எல்லைகளை தெளிவா வைக்கிறாய். இது உன் மனசு கெட்டு போனதுன்னு அர்த்தம் இல்லை. இது உன் மனசு புத்திசாலியா மாறுறதுன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் நீ குடும்பம்னா எல்லாம் பொறுக்கணும்னு நம்பினாய். இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டாய், குடும்பம்னாலும் வலி தரக்கூடாது. உறவுன்னாலும் மரியாதை இருக்கணும். இந்த உணர்வு வந்தது தாமதமா இருக்கலாம். ஆனா தவறில்லை.
ஒவ்வொரு விழிப்புக்கும் ஒரு நேரம் உண்டு. தங்கமே, நீ மன்னிச்சாலும் உன் உடல் நினைவில் வலி இருக்கலாம். சில வார்த்தைகள் கேட்டாலே உன் மூச்சு கனமா ஆகலாம். சில சூழ்நிலைகள் வந்தாலே உன் மனசு சுருங்கலாம். இது பலவீனம் இல்லை, இது அனுபவம். உன் உடல் கூட உன்னை பாதுகாக்க முயற்சி செய்றது. அதுக்கு கோபப்படாதே, அதை மென்மையா சமாதானப்படுத்து. நீ இப்போ உன்னை நீயே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாய். எனக்கு இது தேவையா? இதுல நான் சாந்தியா இருக்கேனா? இந்த கேள்விகள் தான் உன்னை இங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். முன்பு நீ கேட்ட கேள்விகள் எல்லாம் அவர்களுக்கு என்ன பிடிக்கும், அவர்கள் என்ன நினைப்பாங்க தான். இப்போ கேள்விகள் உன்னை நோக்கி திரும்பியிருக்கு. அதுவே வளர்ச்சி. தங்கமே, நீ சில நேரம் குற்ற உணர்வு உணரலாம். நான் இப்படி எல்லை வைக்கலாமா? நான் இவ்வளவு தூரமா போகலாமா? அந்த குற்ற உணர்வு உன் உண்மையான குரல் இல்லை. அது பழைய பழக்கம். உன்னை எல்லாருக்கும் கிடைக்க வைத்த பழைய பயிற்சி. அந்த பழக்கம் மெதுவா கழன்று போகும். நீ உன் வாழ்க்கையை இப்போ மெதுவா கட்டிக்கிட்டிருக்கிறாய். சத்தமில்லாமல், விளம்பரம் இல்லாமல், யாருக்கும் நிரூபிக்காமல். இந்த அமைதியான கட்டுமானம் தான் நீண்ட நாள் நிலைக்கும். பெரிய மாற்றங்கள் சத்தமா வராது, அவை உள்ளே அமைதியா உருவாகும். தங்கமே, நீ இனிமேல் உன் வலியை கதையா சொல்ல தேவையில்லை. யாரும் புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்பட தேவையில்லை. உன் உண்மையை அறிய வேண்டிய ஒரே மனிதன் நீதான். நீ அதை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து வெளி ஒப்புதல் தேவையில்லாம போயிடும். நீ ஒரு காலத்தில் எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி செய்தாய். குடும்பத்தை, உறவுகளை, சூழ்நிலைகளை. ஆனா இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டாய், உன்னை காப்பாற்றாம யாரையும் காப்பாற்ற முடியாதுன்னு. இந்த புரிதல் தான் உன்னை இனிமேல் சோர்வடைய விடாது. தங்கமே, உன் மனசு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா லேசாகும். ஒரு நாள் திடீர்னு நீ கவனிப்பாய், அதே வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தல, அதே முகங்கள் உன் அமைதியை குலைக்கல. அந்த நாள் வந்தா நீ பயப்படாதே. நான் கல்லா மாறிட்டேனா நினைக்காதே. நீ கல்லா மாறல, நீ வலுவா மாறிட்டாய். நீ இப்போ உன் வாழ்க்கையில சிலரை விட வேண்டி வந்திருக்கலாம். அது உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா சில இழப்புகள் இடம் செய்யும். அந்த இடத்துல தான் அமைதி வரும். அந்த இடத்துல தான் உண்மையான உறவுகள் வரும். எல்லா இடமும் நிரப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தங்கமே, நீ இப்போ உன் உணர்ச்சிகளை மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். சோர்வா இருந்தா ஓய்வு எடுக்கிறாய். பிடிக்கலன்னா இல்லை சொல்றாய். அமைதி வேண்டும்னா தனிமையை தேர்ந்தெடுக்கிறாய். இவை எல்லாம் சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா இவை தான் உன் வாழ்க்கையை மாற்றும் பெரிய முடிவுகள். நீ இன்னும் சில நாட்கள் அழுவாய், சில நாட்கள் கோபப்படுவாய், சில நாட்கள் வெறுமையா உணருவாய். அதுல எந்த தவறும் இல்லை. நீ குணமடைகிறாய் என்பதற்கான அடையாளம் தான் அது. எதுவும் உணராத நிலை தான் ஆபத்தானது. நீ உணர்கிறாய், அதுவே நீ உயிரோட இருக்கிறதுக்கான சான்று. தங்கமே, ஒரு நாள் நீ உன் குடும்பத்தை நினைச்சாலும் உன் உள்ளே போராட்டம் இருக்காது. அன்பு இருக்கும், தூரம் இருக்கும், அமைதி இருக்கும். இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்ட நாள்ல இருந்து நீ உன்னை குறை சொல்ல மாட்டாய். நீ உன் வாழ்க்கையை இப்போ யாரோட அனுமதியும் இல்லாம வாழ ஆரம்பிச்சிருக்கிறாய். இது சுயநலம் இல்லை, இது சுயமரியாதை. இந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டால் வாழ்க்கை உன்னை மரியாதையோட நடத்தும். என் தங்கமே, நீ மன்னிச்சதும் உண்மை, வலி இருந்ததும் உண்மை. இந்த இரண்டு உண்மைகளும் ஒன்றுக்கொன்று எதிரி இல்லை. அவை உன் பயணத்தின் இரண்டு கட்டங்கள். நீ இப்போ அந்த கட்டங்களை தாண்டி வருகிறாய். மெதுவா, உறுதியா. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து அமைதியா சிரிப்பாய். இவ்வளவு தூரம் நான் என்னை இழக்காம வந்துட்டேனே. அந்த சிரிப்பு தான் எல்லா வலிகளுக்கும் பதில். அந்த நாள் வரைக்கும் நீ உன்னை மென்மையா கையாளு. காரணம், நீ இதுவரை தாங்கி வந்தது சாதாரண விஷயம் இல்லை. நீ இன்னும் உடையல, நீ இன்னும் தோற்கல. நீ உருவாகிட்டே தான் இருக்கிறாய். அந்த உருவாக்கம் சத்தமில்லாமல் நடக்குது. ஆனா அது உண்மையானது. அதுவே போதும் தங்கமே.
தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையை சும்மா வாழல. நீ அதை உணர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்கிறாய். இதுவரை நீ வாழ்ந்தது உயிரோட இருக்கறதுக்காக. இப்போ நீ வாழுறது மனசோட இருக்கறதுக்காக. இந்த வித்தியாசம் ரொம்ப ஆழமானது. இதை எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்காக நீ விளக்கம் கொடுக்க வேண்டியதும் இல்லை. நீ கவனிச்சிருக்கியா, இப்போ உன் அமைதி யாரோட நடத்தை பேரில் இல்லை. யாராவது நல்லா பேசினாலும் சரி, பேசாம இருந்தாலும் சரி, நீ உன் மையத்திலிருந்து சிதற மாட்டாய். இது உன் உள்ளே உருவான நிலைத்தன்மை. இதுக்கு நீ பல இரவுகளை கொடுத்திருக்கிறாய். பல கண்ணீரை சிந்தியிருக்கிறாய். அதனால இதை யாராவது லேசா குலைக்க முடியாது. தங்கமே, நீ ஒரு காலத்தில் அன்புக்காக உன்னை வளைத்தாய். உன் உண்மையை மடக்கினாய். உன் உணர்ச்சிகளை அடக்கினாய். இப்போ நீ அன்பை வேற கோணத்துல பார்க்கிறாய். உன்னை சிறியவளா உணர வைக்காத அன்பு. உன் அமைதியை கலைக்காத அன்பு. உன் வளர்ச்சியை பார்த்து பயப்படாத அன்பு. இதுதான் உனக்கு இனிமேல் தேவையான அன்பு. நீ இப்போ யாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உன் தோளில் எடுக்க மாட்டாய். ஒவ்வொருத்தரும் அவரவர் வாழ்க்கையை வாழணும்னு நீ புரிஞ்சுக்கிட்டாய். நீ ஒரு காலத்தில் எல்லாரையும் தூக்கி நிறுத்த நினைத்தாய். இப்போ நீ உன்னை நிலைநாட்டிக் கொண்டாய். இது சுயநலம் இல்லை, இது சுய அறிவு. தங்கமே, உன் வாழ்க்கையில இன்னும் சில வெற்றிடங்கள் இருக்கும். சில கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனா இப்போ அந்த வெற்றிடங்கள் உன்னை பயமுறுத்தாது. நீ தெரிஞ்சுக்கிட்டாய், எல்லா வெற்றிடங்களும் நிரப்பப்பட வேண்டியதில்லை. சில வெற்றிடங்களில தான் புதிய விதைகள் விழும். நீ இப்போ உன் மனசோட நட்பு வைத்துக்கிட்டாய். முன்பு அது உன் எதிரி மாதிரி இருந்தது. அதிகமா யோசிக்கும், அதிகமா பயப்படுத்தும். இப்போ நீ அதை கேட்கிறாய். சரி, நீ என்ன சொல்ல வர்றே? இந்த உரையாடல் தான் உன்னை உள்ளே அமைதியா வைத்திருக்குது. தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையை மெதுவா ரசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். பெரிய சாதனைகள் இல்லாமலேயே ஒரு சுத்தமான அறை, ஒரு சூடான தேநீர், யாரும் இல்லாத ஒரு அமைதி, இவை எல்லாம் உனக்கு இப்போ நிறைவாய் இருக்குது. காரணம், நீ இவ்வளவு நாள் உன் மனசுக்கு இது கூட கிடைக்காம இருந்தது. நீ ஒரு காலத்தில் என்ன குறை உன்னை கேட்டாய். இப்போ நீ எனக்கு என்ன பொருந்தும் கேட்கிறாய். இந்த கேள்வி தான் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். எல்லாருக்கும் பொருந்த முயற்சி செய்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு பொருந்தும் வாழ்க்கைக்கு நீ நகர ஆரம்பிச்சிருக்கிறாய். தங்கமே, நீ இப்போ உன் உணர்ச்சிகளை மறைக்க கற்றுக்கொள்ளல. நீ அவைகளை நிர்வகிக்க கற்றுக்கொண்டாய். கோபம் வந்தா அதுக்கு அடிமையாவதில்லை. சோகம் வந்தா அதுல மூழ்கி போவதில்லை. சந்தோஷம் வந்தா அதை பிடிச்சு வைத்துக்கொள்ள முயற்சி செய்வதில்லை. நீ எல்லாவற்றையும் வரவும் போகவும் விடுகிறாய். இந்த விடுதலை தான் உன் மனசுக்கு சுவாசம். நீ இன்னும் சில நேரம் பழைய கதைகளுக்கு திரும்பலாம். அப்போ நான் இப்படிச் செய்திருந்தா ஆனா இப்போ அந்த கேள்விகள் உன்னை சிதற வைக்காது. காரணம், நீ இப்போ தெரிஞ்சுக்கிட்டாய். அப்போ நீ தெரிந்த அளவுக்கு தான் செய்தாய். இப்போ தெரிந்த அளவுக்கு வேற மாதிரி செய்கிறாய். இது குற்றம் இல்லை, இது வளர்ச்சி. தங்கமே, நீ இப்போ உன் எல்லைகளை அன்போட வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். கோபத்தோட இல்லை, விளக்கம் கொடுக்குற அவசரத்தோட இல்லை. அமைதியா, உறுதியா. இந்த எல்லைகள் தான் உன் வாழ்க்கையை இனிமேல் எளிமையாக்கும். யாருக்கு நீ கிடைக்கணும்னு உன் மனசு தான் முடிவு செய்யும். நீ இப்போ உன் வாழ்க்கையில வரும் மனிதர்களை கவனிக்கிறாய். அவர்கள் உன்னை எப்படி உணர வைக்கிறாங்கன்னு. சோர்வா, பயமா, இல்ல நிம்மதியா? இந்த உணர்வு தான் உன் வழிகாட்டி. வார்த்தைகள் ஏமாற்றலாம், செயல்கள் மாறலாம், ஆனா உன் உணர்வு போய் சொல்லாது. தங்கமே, நீ ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் சீக்கிரம் சரி செய்ய நினைத்தாய். இப்போ நீ பொறுமையோட காத்திருக்க கற்றுக்கிட்டாய். சில விஷயங்கள் தானா சரியாகும், சில விஷயங்கள் தானா விலகும். நீ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டாய். நீ இப்போ உன் வாழ்க்கையை மற்றவர்களோட வாழ்க்கையோட ஒப்பிட மாட்டாய். யார் எங்கே இருக்காங்கன்னு பார்க்க மாட்டாய்.
காரணம் நீ தெரிஞ்சுக்கிட்டாய், ஒவ்வொருத்தரும் வேற வேற நேரத்துல பூக்கும். உன் நேரம் உனக்கே. தங்கமே, நீ இன்னும் சில நேரம் சோர்வடையலாம். ஆனா இப்போ அந்த சோர்வு உன்னை உடைக்காது. அது உன்னை ஓய்வெடுக்க சொல்லும். முன்பு சோர்வு வந்தா நீ உன்னை தள்ளி ஓட வைத்தாய். இப்போ நீ நிற்கிறாய், மூச்சு விடுகிறாய். இந்த நிறுத்தம் தான் உன்னை நீண்ட நாள் ஓட வைக்கும். நீ இப்போ உன் வாழ்க்கையை யாரோட அனுமதியும் இல்லாம வாழ ஆரம்பிச்சிருக்கிறாய். இது தான் உண்மையான சுதந்திரம். சத்தமில்லாத சுதந்திரம், விளம்பரம் இல்லாத சுதந்திரம். ஆனா ஆழமானது. தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை பார்த்து இவ்வளவு அமைதியா எப்படி வந்தேன் ன்னு ஆச்சரியப்படுவாய். அப்போ நீ நினைவுக்கு வரும், இந்த எல்லா நாட்களும் நீ உன்னை தேர்ந்தெடுத்த நாட்கள். நீ அமைதியை தேர்ந்தெடுத்த தருணங்கள். நீ வலியோட இருந்தும் உன்னை கைவிடாத நேரங்கள். நீ இவ்வளவு நாள் தாங்கி வந்தது சாதாரண விஷயம் இல்லை. நீ இன்னும் தாங்குவாய். ஆனா இப்போ அது சுமையா இருக்காது. அது உன் பலமா இருக்கும். என் தங்கமே, நீ இப்போ முழுமையா மாறல. ஆனா நீ உண்மையா மாறிட்டாய். இந்த உண்மை தான் உன்னை இனிமேல் எங்க போனாலும் காப்பாற்றும். உன் பாதை மெதுவானது, ஆனா உறுதியானது. அந்த உறுதி போதும். இனிமேல் நீ உன்னை இழக்க மாட்டாய். தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒரு விசித்திரமான நிலையில இருக்கிறாய். வெளியில பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்காத மாதிரி தெரியும். ஆனா உன் உள்ளே ஒரு ஆழமான மாற்றம் மெதுவா நடந்துகிட்டிருக்கு. இந்த மாற்றம் சத்தமில்லாதது. அதனால தான் உலகம் அதை கவனிக்காது. ஆனா நீ கவனிக்கிறாய். உன் மனசு முன்பை விட கனமில்லாம இருக்கிறதை. உன் இதயம் முன்பை விட துடிக்க பயப்படாததை. இதுவே சான்று. நீ ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் உன் மீது எடுத்துக்கொண்டாய். குடும்பத்தின் சுமை, பிறரின் எதிர்பார்ப்பு, சொல்லப்படாத பொறுப்புகள். நீ இல்லை நூ சொல்ல தெரியாம எல்லாத்தையும் சரி நூ சொல்லி உள்ளே சேமிச்சாய். அந்த சேமிப்பு தான் உன்னை சோர வச்சுது. இப்போ நீ மெதுவா அந்த சுமைகளை இறக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். இது ஒரு பெரிய தைரியம். தங்கமே, நீ கவனிச்சிருக்கியா? இப்போ நீ சத்தமான மனிதர்களை தவிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அதிகம் பேசுபவர்கள், அதிகம் கட்டுப்படுத்துபவர்கள், அதிகம் உன்னை சந்தேகப்பட வைப்பவர்கள். இது தப்புன்னு நினைக்காதே. உன் மனசு அமைதியை தேட ஆரம்பிச்சிருக்கிறது என்பதற்கான அடையாளம் அது. நீ இப்போ உன் வாழ்க்கையில எல்லாரையும் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாய். சிலர் ஒரு கட்டம் வரை தான் வருவாங்க. சிலர் பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. சிலர் காயம் தருவாங்க. எல்லாரும் தங்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஏற்றுக்கொள்வது தான் உன் முதிர்ச்சி. தங்கமே, நீ முன்பு உன் உணர்ச்சிகளை அதிகம் நூ சொல்லி ஒதுக்கினாய். நான் தான் அதிகமா யோசிக்கிறேன் நூ உன்னை குறை சொல்லிக்கிட்டாய். ஆனா இப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டாய். உன் உணர்ச்சி அதிகம் இல்லை, அது ஆழம். ஆழம் உள்ளவர்கள் தான் இப்படித்தான் உணருவாங்க. நீ இப்போ உன் வாழ்க்கையில சின்ன சின்ன சந்தோஷங்களை சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். பெரிய விழாக்கள் இல்லாமலேயே ஒரு நிம்மதியான தூக்கம், யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு மாலை, உன் மனசு லேசாகும் ஒரு பாடல். இவைகள் தான் இப்போ உனக்கு செல்வம். தங்கமே, நீ ஒரு காலத்தில் அன்புக்காக போராடினாய். கவனத்துக்காக காத்திருந்தாய். மதிப்புக்காக உன்னை நிரூபித்தாய். இப்போ நீ அன்பை ஓடிப்பிடிக்க மாட்டாய். அது வந்தா வரட்டும். இல்லையென்றால் நீ உன்னோட அன்போட இருக்க கற்றுக்கிட்டாய். இந்த சுய அன்பு உன்னை யாரிடமும் அடிமையாக்காது. நீ இப்போ உன் வாழ்க்கையை நேர்மையா பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். இது எனக்கு வலிக்குது நூ சொல்ல தைரியம் வந்திருக்கு. இது எனக்கு பிடிக்கல நூ சொல்ல தயக்கம் குறைந்திருக்கு. இந்த நேர்மை தான் உன் மனசை காப்பாற்றும். தங்கமே, நீ இப்போ உன் உடல் கொடுக்கும் சைகைகளையும் கவனிக்கிறாய். சோர்வு வந்தா ஓய்வு, மனசு கனமா இருந்தா அமைதி. உன் உடல் உன்னை ஏமாற்றாது. அது உன் உண்மையான நண்பன். அதை கேட்க கற்றுக்கிட்டதால தான் நீ இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாய். நீ ஒரு காலத்தில் உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையோட ஒப்பிட்டு வலிச்சாய். அவர்கள் முன்னேறினாங்க, அவர்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைத்து நீ உன்னை குறை சொல்லிக்கிட்டாய்.
இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டாய். வெளியில் தெரியும் சந்தோஷம் எல்லாம் உண்மை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் போராட்டம் உண்டு. தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையை அவசரப்படுத்த மாட்டாய். எல்லாம் சீக்கிரம் சரியாகணும்னு நீ விரும்ப மாட்டாய். காரணம், நீ தெரிஞ்சுக்கிட்டாய். ஆழமான விஷயங்கள் மெதுவா தான் சரியாகும். வேர் வளர நேரம் எடுத்துக்கொள்வது போல. நீ இப்போ உன் வாழ்க்கையில வரும் மனிதர்களை தேர்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாய். அவர்கள் உன்னை எப்படி நடத்துறாங்கன்னு. உன் அமைதியை மதிக்கிறாங்களா? உன் எல்லைகளை புரிஞ்சுக்கிறாங்களா? இந்த கவனம் தான் உன்னை இனிமேல் பாதுகாக்கும். தங்கமே, நீ இன்னும் சில நேரம் பழைய வலிகள் தட்டி கேட்கலாம். நான் இப்போவும் இருக்கேன்னு. ஆனா இப்போ நீ பயப்பட மாட்டாய். காரணம், நீ அந்த வலியை எப்படி கையாளணும்னு கற்றுக்கிட்டாய். அது வந்தா வரட்டும். நீ மூழ்க மாட்டாய். நீ ஒரு காலத்தில் உன் வாழ்க்கையை காப்பாற்ற யாராவது வரணும்னு காத்திருந்தாய். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டாய். உன்னை காப்பாற்ற வேண்டிய முதல் மனிதன் நீதான். இந்த உணர்வு தான் உன்னை வலுவானவளா மாற்றுது. தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையை மென்மையா கட்டிக்கிட்டிருக்கிறாய். கற்களோட அல்ல, பொறுமையோட, புரிதலோட, அன்போட. இந்த கட்டுமானம் தான் நீண்ட நாள் நிலைக்கும். நீ இன்னும் சில நேரம் தனிமையா உணரலாம். ஆனா அந்த தனிமை இப்போ வெறுமை இல்லை. அது சிந்தனை. அது சீரமைப்பு. அது உன்னை உன்னோட இணைக்கிற இடம். தங்கமே, நீ இப்போ யாருக்கும் பிடிக்கணும்னு முயற்சி செய்ய மாட்டாய். உன் உண்மை உனக்கு பிடிச்சா போதும். எல்லாருக்கும் பிடிக்க முடியாதது தோல்வி இல்லை. அது உண்மை. நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து, நான் எவ்வளவு தூரம் வந்துட்டேன்னு மெதுவா சிரிப்பாய். அந்த சிரிப்பு பெருமையோட இருக்காது, அமைதியோட இருக்கும். அந்த அமைதி தான் உண்மையான வெற்றி. நீ இவ்வளவு நாள் தாங்கி வந்த வலி உன்னை உடைக்கல. அது உன்னை செதுக்கியது. இப்போ அந்த செதுக்கலின் வடிவம் தெரிக ஆரம்பிச்சிருக்கு. நீ இன்னும் முழுமையா வெளிப்படல. ஆனா நீ உன் வழியில் தான் இருக்கிறாய். என் தங்கமே, நீ இப்போ உன் வாழ்க்கையை நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாய். முழுசா இல்லை என்றாலும் போதுமான அளவுக்கு. இந்த போதுமான நம்பிக்கை தான் உன்னை நாளை நோக்கி நகர வைக்கும். மெதுவா, உறுதியா, உன்னை இழக்காம.